ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் ஆர்ஆர் மேட்ச் நம்பர் 27 IPL 2024. அந்த மேட்ச்சுக்கான ஒரு 10 கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீம் அனலைஸ் பண்ணிடலாம். அந்த மேட்ச் வந்து யார் யாருக்கு நடந்துச்சுன்னா லக்னோ விசஸ் டெல்லி. ஸோ டெல்லி வந்து வின் பண்ணிட்டாங்க. எல்எஸ்ஜிக்கு அந்த கிரவுண்டில் அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் ப்ரோக் பண்ணிவிட்டு டெல்லி வின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ரிஷப் பந்த், இது வந்து 7-4 அந்த மாதிரி ஒன் சைடெல்லாம் போல் ஈக்குவலாக தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலீல் அகமது வந்து குயின்டன் டிகாக்கையும் படிக்கலையும் வந்து அவுட் பண்ணிட்டார். ஸோ 2 விக்கெட் எடுத்தனால அவர் வந்து நல்லா 68 பாயிண்ட்ஸ் வாங்கி ட்ரீம் டீமுக்குள்ள வந்துட்டார். படிக்கல் வந்து இந்த சீசன் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பந்த் செம ஃபார்மில் வந்துட்டுருக்காரு மறுபடியும். ஸோ கண்டிப்பாக வேர்ல்டு கப்பில் வந்துடுவார் ரிஷப் பந்த். கேஎல் ராகுல் கொஞ்சம் அதிரடியாக ஆடினார், பட் வந்து அவுட் ஆகிட்டார். ஸோ குல்தீப் யாதவுக்கு அடுத்து ஃபஸ்ட் மேட்ச் டெபியூ மேட்ச் ஐபிஎல்லில் ஜாக் ஃப்ரேசர் 50 வந்தோடனே எந்த ஒரு பயமுமே இல்லாமல் அவர் பாட்டு ஹிட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ சில சான்சஸும் கிடச்சிச்சு, பட் அதெல்லாம் மிஸ் பண்ணனால நல்லா ஹிட் பண்ணி கொடுத்து 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ரிஷப் பண்ட்டும் ஜாக் ஃப்ரேசரும் செம்மையாக ஆடினார். ஃப்ரேசரும் அண்ட் ரிஷப் பண்ட் வந்து ஸ்கூப் ஷாட்லாம் பயங்கரமாக ஆடினார். ஸோ 2 பேருமே அடித்து வின் பண்ண வச்சிட்டாங்க. பிருத்வி ஷா ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. டேவிட் வார்னர் மறுபடியும் ஃப்ளாப்பு அந்த மேட்ச்சில். ஸோ ஆயுஷ் பதானி மிடில் வந்து யாருமே பெர்ஃபார்ம் பண்ண கிடையாது. கேஎல் ராகுல் அண்ட் ஆயுஷ் பதானி மட்டும் தான் ரன் அடித்தாங்க. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இவர் தான் வந்து 13 பாயிண்ட்டு, அதனால ட்ரீம் டீமில் இருக்கார். ஸோ 5 பவுலிங் வந்திருக்கு. எல்எஸ்ஜி கிரவுண்ட் வந்து எப்போயுமே நான் சொன்ன மாதிரி நியூட்ரலாக தான் போகும், விக்கெட்ஸும் போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா குல்தீப் யாதவ் கம்பேக் கொடுத்து கேப்டனாகவே வந்துட்டார், ட்ரீம் டீம் கேப்டனாக. ஸோ 3 விக்கெட்ஸு. கலீல் அகமது, இஷாந்த் சர்மா 1 விக்கெட்டு, அதுக்கப்புறம் பிஷ்னாய் 2 விக்கெட்டு, எஸ் டாகூர் 1 விக்கெட். ஸோ இவங்க எல்லாமே தான் ட்ரீம் டீமில் இருக்காங்க. கேப்டன் குல்தீப் யாதவ் ஃபஸ்ட்டு டெபியூ மேட்ச்சில் ட்ரீம் டீம் வைஸ் கேப்டனாக வந்துட்டார் ஜாக் ஃப்ரேசர். ஸோ நம்ம இன்றைக்கான மேட்ச்க்கான டீம்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட் டீம் பட்லர், பேஸ்டோ, சாம்சன், ஷிக்கர் தவான், எஸ்ஸிங், ஜெய்ஸ்வால், சாம் கரன், ரியான் பராக், செகல், ட்ரெண்ட் போல்ட், ஹர்ஷதீப் சிங். கேப்டன் ரியான் பராக், வைஸ் கேப்டன் சாம் கரன். நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம். சாம்சன், பட்லர், பேஸ்டோ, தவான், ஜெய்ஸ்வால், பி சிங், ரியான் பராக், சாம் கரன், ராசா, ரபாடா, ஆவேஸ் கான். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆருக்கு வந்து ஹை சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நியூட்ரலான ஒரு சான்சஸ் தான். பஞ்சாப் வந்து லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்து ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. செசான் சிங்கும் அந்த சர்மான்றவங்க வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணி வின் பண்ண வச்சாங்க. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச்மே 2 ரன்ஸில் தான் ஹிட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வின் பண்ணியிருப்பாங்க. 2 ரன்ஸில் தான் வந்து லாஸ் பண்ணாங்க மேட்சை. ஸோ ரொம்ப காம்படிஷனாக போகும், ஏன்னா முலன்பூர் மொஹாலியில் வந்து மேட்ச் நடக்குது பஞ்சாபோட ஹோம் கிரவுண்டில். ஸோ நல்ல டஃப் காம்படிஷனாக தான் இருக்கும். யார் வேணால் வின் பண்ணலாம், நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த 2 பேர் செசான் சிங்க்கும் அந்த சர்மாவும் இருக்கிறனால தான் பஞ்சாபுக்கு ஃபேவராக நான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து லாஸ்ட்டில் வந்து ஹிட் பண்ணி வின் பண்ண வச்சிடுறாங்க. அதனால தான் பஞ்சாபுக்கும் வின்னிங் சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இல்லாட்டி ஆர்ஆருக்கு தான் நான் சொல்லியிருப்பேன் ஆர்ஆர் தான் வின் பண்ணுவாங்கன்னு. பார்க்கலாம், மேட்ச் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக போகும் கண்டிப்பாக. டீம் பார்த்தலாம். சாம்சன், பட்லர், பேஸ்டோ, ஷிக்கர் தவான், ஜெய்ஸ்வால், பிரப்சிம்ரன் சிங், ரியான் பராக், சாம் கரன், ராசா, ரபாடா, ஆவேஸ் கான். கேப்டன் ஷிக்கர் தவான், வைஸ் கேப்டன் சஞ்சு சாம்சன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். இன்னும் ரியல் 11 ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. ஸ்மால் லீக்ஸ், மினி கிராண்ட் லீக் எல்லாமே இருக்குது இதில். ஸோ லைவ் ஃபேண்டசியுமே இருக்குது. அப்புறம் ஒப்பீனியன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஈஸி வே ரியல் 11 ஒரு சூப்பரான ஆப்ஷன் ஏர்ன் பண்ணுறதுக்கு செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் பண்ணி நம்ம வந்து வின் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அதில் எஸ்ஆர் நோ கொடுத்து நம்ம ட்ரைட் பண்ணி வின் பண்ணிக்கலாம். இதில் ப்ரோ ப்ளேவும் இருக்குது, ட்ரைனிங் மாதிரியும், அதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம். உங்களுக்கு தோன்றது நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ பஞ்சாப் வந்து கொஸ்டின் என்னென்னா, பஞ்சாப் வந்து ராஜஸ்தான் கூட வின் பண்ணுவாங்களா இன்றைக்கி அப்படின்றப்போ எஸ்னால் நீங்கள் எஸ் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்து நீங்கள் குவான்டிட்டியை எங்கேயுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட புட் அமௌண்ட்டை அதுக்கேற்ற மாதிரி கெட் அமௌண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் இதில் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். 100 போடுறேன். அப்போ வந்து 450க்கு 1000 ருபீஸ் வருது. ஏன்னா பாயிண்ட் வந்து பஞ்சாபுக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்குது வின் பண்ணுற சான்சஸ். அப்படின்றப்போ நமக்கு 4.5 இருக்கிறனால 450 போட்டால் 1000 வருது. அதே இது ராஜஸ்தானுக்கு வந்து நிறைய பேர் ட்ரைட் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் மேலே. ஸோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து ஹையாக இருக்குது 6 பாயிண்டில். ஸோ 600 போட்டால் நமக்கு 400 ருபீஸ் ப்ராஃபிட்டு, மொத்தம் 1000 கெட்டு.
ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங் செம்மையாக போகும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்ன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்லர், ஹெட்மேயர், செசாங் சிங், ரப்சிம்ரன் சிங், ரியான் பராக், சாம் கரன், சிக்கந்தர் ராசா, ட்ரெண்ட் போல்ட், செகல், ஏ சிங், ஹர்ஷல் பட்டேல். கேப்டன் பட்லர், வைஸ் கேப்டன் ரப்சிம்ரன் சிங். லாஸ்ட் மேட்ச் பட்லர் வந்து அவுட் ஆகிட்டார், ஸ்கோர் பண்ண கிடையாது. அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து 100. ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ணுறான்றது பார்க்கலாம். மேபி ஹர்ஷதீப் சிங்குக்கு அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், லெஃப்ட் ஆர்ம் பேஸருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்றது. ஏன்னா இனிஷியலில் ஹர்ஷதீப் சிங் செம்மையாக பவுலிங் போட்டுட்ருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட நல்லா பவுலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ ட்ரீம் டீம் கேப்டனாக வந்தாருன்னு நினைக்கிறேன். 4 விக்கெட்ஸு. ஸோ அவரையுமே நோட் பண்ணிக்கோங்க. பட்லருக்கு வந்து ஒரு டஃப்பாக இருக்கும். ஜெய்ஸ்வாலுமே அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது இனிஷியலில். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. சாம்சன், பேஸ்டோ, சாம் கரன், தவான், ஹெட்மேயர், ஜுரேல், சிக்கந்தர் ராசா, ட்ரெண்ட் போல்ட், ஹர்ஷதீப் சிங், ரபாடா, ஹர்ஷல் பட்டேல். ஸோ இதில் பவுலிங் ஃபேவர் டீம் ட்ரெண்ட் போல்ட் கேப்டன், வைஸ் கேப்டன் ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷதீப் சிங். கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர், வைஸ் கேப்டன் லெஃப்ட் ஆர்ம் பேசர். ஸோ இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். சாம்சன், பேஸ்டோ, ஷிக்கர் தவான், ஹெட்மேயர், ஜுரேல், சாம் கரன், சிக்கந்தர் ராசா, ட்ரெண்ட் போல்ட், ஹர்ஷதீப் சிங், ரபாடா, ஹர்ஷல் பட்டேல். ரபாடா கேப்டன், வைஸ் கேப்டன் ஹெட்மேயர். ஸோ ரபாடா இன்னும் ட்ரீம் டீம் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதனால் வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணணுன்னா பண்ணலாம். ஒரு நல்ல ரிஸ்கி சாய்ஸாக இருப்பார். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். பட்லர், ஜித்தேஷ் சர்மா, ஜெய்ஸ்வால், ஹெட்மேயர், செசாங் சிங், ஏ சர்மா, ரியான் பராக், சாம் கரன், செஹல், ஹர்ஷல் பட்டேல், குல்தீப் சென். லாஸ்ட் மேட்ச் வந்து செம்மையாக பார்த்துருப்பீங்க. ஸோ செம்மையாக பவுலிங் போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தார். யாரும் எதிர்பார்க்கல. ஒரு ரிஸ்கி லோ பர்சன்டேஜ் அண்டர் ரேட்டடாக இருந்து டீம் கேப்டனாக வந்துட்டார். ஸோ மறுபடியும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் குல்தீப் சென்னை கேப்டனாக. அதனால் நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். ஸோ வைஸ் கேப்டன் வந்து எஸ் சிங் ஒரு நல்ல சாய்ஸு. இவரும் பயங்கர ஃபார்மில் இருக்கார். ஸோ இவருமே வந்து நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். 2 பேருமே லாஸ்ட்டில் மிடில் வந்து ஹிட் பண்ணுறாங்க, பயங்கரமாக ஹிட் பண்ணுறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சாம்சன், பேஸ்டோ, ஷிக்கர் தவான், ஜெய்ஸ்வால், ஜுரேல், ஏ சர்மா, ரியான் பராக், சாம் கரன், செஹல், ஹர்ஷல் பட்டேல், குல்தீப் சென். கேப்டன் செஹல், வைஸ் கேப்டன் ஏ சர்மா. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். சாம்சன், பட்லர், ஷிக்கர் தவான், ரப்சிம்ரன் சிங், ரியான் பராக், அஸ்வின், சிக்கந்தர் ராசா, ஏ சிங், ஆவேஸ் கான், பிரார், குல்தீப் சென். கேப்டன் சிக்கந்தர் ராசா, வைஸ் கேப்டன் அஸ்வின். ஸோ அஸ்வினுக்கு வந்து இந்த சீசன் அவ்வளோவா சைன் ஆகவே இல்லை. பவுலிங்ஸ் அவ்வளோவா எடுபட மாட்டேங்குது. லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி கூட ஃபஸ்ட் 2 ஓவர் வந்து எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணார். அடுத்த 2 ஓவர் வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். அவர் ஒரு பாலுமே விக்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். பார்ப்போம். அவர் ஃபார்முக்கு வந்தால் மேபி நல்லாயிருக்கும். விக்கெட்ஸ் நிறையா எடுப்பார். ஸோ அதனால் நான் அவரை ட்ரை பண்ணியிருக்கேன். சிக்கந்தர் ராசா வந்து இன்னும் சைன் ஆகலை அதே மாதிரி. ஸோ பேட்டிங் கிடைக்கிது அவருக்கு, பட் அவரால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். சாம்சன், பட்லர், பேஸ்டோ, ஜித்தேஷ் சர்மா, தவான், ஜெய்ஸ்வால், செசாங் சிங், ரியான் பராக், செஹல், ஹர்ஷதீப் சிங், ஆவேஸ் கான். கேப்டன் பேஸ்டோ, வைஸ் கேப்டன் ஜித்தேஷ் சர்மா. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். சாம்சன், பட்லர், தவான், ஜெய்ஸ்வால், ஹெட்மேயர். நானும் எல்லா மேட்சுமே ஜெய்ஸ்வாலை வந்து கேப்டன் வைஸாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த மேட்ச் சைன் ஆக போகிறாருன்னு தெரியல. நல்ல ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். ஸோ ஸ்கோரே பண்ண முடியல. ட்ரீம் டீமுக்குள்ளே வராரு, பட் கேப்டனாக வர அளவுக்கு இன்னும் ஃபார்ம் பண்ண கிடையாது. ஸோ இன்றைக்காச்சும் பண்ணுறாரான்றதை பார்க்கலாம். நீங்கள் நல்ல சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. ஏ சர்மா, ரியான் பராக், சாம் கரன், பிரார், குல்தீப் சென். வைஸ் கேப்டன் ஹச் பிரார், கேப்டன் ஜெய்ஸ்வால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் 2K டெக் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்ஸ் ஆஃப்டர் லைனப் வந்து டெலகிராமில் கொடுத்துருவோம். அப்புறம் Vision 11 Real 11 லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குபேரா லிங்க்குமே இருக்குது. எல்லா ஆப்ஸோட லிங்க்ஸுமே இருக்குது. கிளிக் பண்ணி 2K டெக்ன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.